வணக்கம் நேயர்களே, இது உங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியின் வழிகாட்டி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில மருத்துவ கலந்தாய்வு மற்றும் மருத்துவ படிப்புகள் குறித்து விரிவாக பார்க்க போறோம். இது சம்பந்தமான உங்களோட கேள்விகளை நிறைய விஷயங்கள் நீங்க கேட்கலாம். அதை பத்தி நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக டாக்டர் திரு மோகன சுந்தரம், சென்னை மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் மற்றும் மருத்துவ கல்வி இயக்கக தேர்வு குழுவின் முன்னாள் செயலாளர் இங்க வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. நேயர்களே, இது சம்பந்தமான உங்களோட கேள்விகளுக்கு 042222500249 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகங்களை நீங்க கேட்கலாம். சார், பொதுவாக பார்த்தீங்கன்னா மருத்துவ கல்வி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இந்த கவுன்சிலிங் எந்த அளவுக்கு ஒரு வெளிப்படைத்தன்மையோட டிரான்ஸ்பரன்சியோட இருக்குன்றத பற்றி சொல்லுங்களேன். அதாவது சில வருடங்களாகவே இந்த கவுன்சிலிங் ஆரம்பித்ததுலேருந்தே அது 100% வந்து ஒரு மெரிட் தான் அது. அப்புறம் அந்த கம்யூனல் ரொட்டேஷன் இதுபடி தான் வந்து மார்க்கு படி தான் வந்து நம்ம சீட்டை அலாட் பண்ணிட்டுருவோம். கல்லூரி தேர்ந்தெடுக்கிறது முதற்கொண்டு அந்த ப்ரையாரிட்டி அதுலேருந்து தான் வருது. நம்ம கட் ஆஃப் மார்க்லாம் போட்டு அதில் ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஜென்ரல் ரேங்க்னு ஒன்று போடுறோம், கம்யூனல் ரேங்க்னு ஒன்று போடுறோம். ரெண்டுமே வந்து சிறப்பாக நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து இந்த சிஸ்டம் வந்து உண்மையிலே மெரிட் எல்லா இடத்துலையும் வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்கு. ஓகே சார், தொடர்ந்து பேச ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், இது வழிகாட்டி நிகழ்ச்சி. யாரெங்க இருந்து பேசுறீங்க? சார் வணக்கம் சார். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? குருராஜிப்பேட்டை கோமதி சார். கோமதி, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. சார் இருக்காங்க. எங்க பொண்ணு இந்த வருஷம் மெடிக்கல் கட் ஆஃப் வந்து 97,000 எடுத்திருக்காங்க. ஓகே, 197,000? ஆமா சார். ஓகே, என்ன கம்யூனிட்டி நீங்கம்மா? பிசி சார். பிசி? ஆமா சார். உங்களுக்கு கால் லெட்டர் தான் வந்திருக்காமா? கால் லெட்டர் நாளைக்கு வந்துருக்கு சார் காலையில. ஓகே, எங்களுக்கு மெரிட்ல கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா சார்? ஓகே சார், உங்களுக்கு இப்ப ஆன்சர் பண்ணுவாங்கம்மா. அதாவது இந்த மெரிட்டு இதெல்லாமே வந்து அந்த டெய்லி வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். அன்றைக்கு ஈவினிங் இன்னைக்கு தன்னோட முடிஞ்சிருக்கு, இந்த பிசி கம்யூனிட்டிக்கு லாஸ்ட் மார்க் வரையும் கொடுத்துருக்காங்க. அந்த உங்கள்கிட்ட மெரிட் லிஸ்ட்டில் படி உங்களுக்கு எத்தனாவது கம்யூனிட்டி ரேங்க்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எத்தனை சீட்டு ஒரு காலேஜ் இருக்குன்னு அதில் அலாட்மெண்ட்டும் கொடுத்துருக்கோம். அதைப்படி தான் நம்ம சொல்ல முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஓகேம்மா சார், உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க. ஜெயா பிளஸின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு மருத்துவ கலந்தாய்வு குறித்து ஒரு சிறிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் உள்ள 19 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 2172 MBBS இடங்களும், ஒரு அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் 85 BDS இடங்களும் உள்ளன. மேலும் 13 சுயநிதி மருத்துவக் கல்லூரிகள், 17 சுயநிதி பல் மருத்துவக் கல்லூரிகளின் இடங்களையும் சேர்த்து மொத்தம் 4187 மருத்துவ கல்வி இடங்களுக்கு சுமார் 27,500 மாணவ மாணவிகள் விண்ணப்பித்துள்ளனர். மாணவ மாணவிகளின் மதிப்பெண் அடிப்படையிலான தர வரிசை பட்டியல் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ள நிலையில் MBBS, BDS படிப்புகளில் சேர்வதற்கான முதற்கட்ட கலந்தாய்வு சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. சிறப்பு பிரிவு மாணவ மாணவிகளுக்கான கலந்தாய்வில் முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகள், விளையாட்டு வீரர்கள், மாற்றுத்திறனாளிகள் என மொத்தம் 44 இடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. கலந்தாய்விற்கான ஏற்பாடுகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசு சிறப்பாக செய்திருப்பதாகவும், மாணவ மாணவியர் மற்றும் பெற்றோருக்கு அதிகாரிகள் சிறப்பான வழிகாட்டுதல் அளித்து வருவதாகவும் அனுமதி கடிதங்களை பெற்ற மாணவ மாணவியர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறும் பொது பிரிவினருக்கான முதல்கட்ட கலந்தாய்வின் மூலம் 1979 மருத்துவ இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. எஞ்சியுள்ள இடங்களுக்கான 2ஆம் கட்ட கலந்தாய்வு அடுத்த மாதம் 2வது வாரத்தில் நடைபெறும் என்றும், மருத்துவ படிப்புக்கான முதல் ஆண்டு வகுப்புகள் செப்டம்பர் 1 தேதி தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சார், இப்போ நீங்க சொன்ன மாதிரி பலவிதமான விஷயங்கள் மாணவர்களுக்கு சுலபமாக்கப்பட்டதா சொன்னீங்க. அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய அந்த மருத்துவ கவுன்சிலிங்ன்றது இப்ப இந்த லெவல்ல இருக்கக்கூடிய எவ்வளவு அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு, அதுல என்னென்ன விதமான மாற்றங்கள்லாம் பார்த்திருக்கீங்கறத பத்தி பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், இது ஜெயா பிளஸ் வழிகாட்டி நிகழ்ச்சி. யாரெங்க இருந்து பேசுறீங்கம்மா? ஹலோ, நான் அபிநயா அரும்பூர்ல இருந்து பேசுறேன்.
அபிநயா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. சார் இருக்காங்கம்மா. இப்ப செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் பார்த்தோம்னா 7 காலேஜ் தான் நெட்ல வருது. ஓகே. மீதி 5 காலேஜ் திறப்பாங்களா? சீட்டு கிடைக்குமா? ஓகே, உங்களுக்கான கேள்விக்கு சார் ஆன்சர் பண்ணுவாங்கம்மா. அதாவது இப்போ 13 காலேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதில் வந்து இப்போ 7 காலேஜ் தான் கொடுத்துருக்கோம். பாக்கி 6 காலேஜும் வந்து ஒரு ஃபஸ்ட்டு அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு மெடிக்கல் கவுன்சில் வந்து சில குறைபாடுகள் சுட்டி காட்டியிருக்காங்க. அந்த குறைபாடுகள் நிவர்த்தி செய்து அந்த நிர்வாகமும் எல்லாம் அதுக்கு பதிலெலாம் கொடுத்துருப்பாங்க. தேவை ஏற்படால் இன்னொரு இன்ஸ்பெக்ஷன் வந்து எம்சிஐ போட்டு அவங்களுக்குலாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேம்மா, இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மருத்துவமனைகளும் அந்த மருத்துவ கல்லூரிகளும் தரவரிசையில் இடம்பெறும் சார் சொல்லியிருக்காங்கம்மா. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், இது ஜெயா பிளஸ் வழிகாட்டு நிகழ்ச்சி. யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா? ஹலோ, வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? கீர்த்தி, திருநெல்வேலில இருந்து பேசுறேன். உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க கீர்த்தி. டாக்டர் இருக்காங்க. என்னோட கட் ஆஃப் வந்து 196.25 இருக்கு, எம்பிசி கோட்டா. கால் லெட்டர் வந்திருக்காமா? கால் லெட்டர் வரல. ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் 196.75 வரைக்கும் தான் கூப்பிட்டுருக்காங்க. ஓகே. அட்லீஸ்ட் ஃபோர்த் கவுன்சிலிங்லயாவது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கா எம்பிபிஎஸ்க்கு? உங்களோட கேள்விக்கு சார் ஆன்சர் பண்ணுவாங்கம்மா. அதாவது இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னபடி இந்த கட் ஆஃப்ங்கிறது வந்து ஒரு மதிப்பீடு. இதுக்கப்புறம் இத்தனை சீட்டு நம்மளுக்கு இருக்கணும்னு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அதுபடி நம்ம பார்த்துக்கிட்டே வரும்போது எவ்வளோ பேர் வந்து மெடிக்கல் சீட்டுக்கு ஆப்ட் பண்ணுறாங்க. அவங்க சில பேர் வந்து இந்த சில மார்க் எடுத்தவங்க கூட வந்து இன்ஜினியரிங்லாம் கூட போகிறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது. அப்படிலாம் பார்க்கும்போது அன்றன்றைய தேதிகள் தான் தெரிய முடியும். அந்த முதல் நாள் ஈவினிங் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீட் இருக்குது, அதில் இத்தனை வந்து பிசிக்கு, இத்தனை எம்பிசி, இத்தனை மார்க் வரைக்கும் முடிஞ்சிருக்குன்னு தெரியும். அன்றைக்கு தான் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா பாயிண்ட் ஒரு மார்க்லேயே பார்த்தீங்கன்னா 15-20 கேண்டிடேட் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு ஆனால் செல்ஃப் ஃபைனான்சிங்லாம் வந்து இப்போ இவ்வளோ காலேஜ் நான் சொன்ன 6 காலேஜ் இப்போ இன்றைய தேதியில் வந்து அனுமதி எம்சிஏ அனுமதி இல்லாட்டி கூட அனுமதி வர்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறனால அந்த சீட்லாம் வரும்போது உங்களுக்கு மருத்துவ சீட்டு செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்த ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், இது ஜெயா பிளஸ் வழிகாட்டு நிகழ்ச்சி. யாரெங்க இருந்து பேசுறீங்க? உங்க பெயர் சொல்லுங்க, யாரெங்க இருந்து பேசுறீங்கம்மா? காலர் இல்ல. இப்போ நீங்க சொன்ன மாதிரி சார், இப்போ வந்து என்னென்ன விதமான அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இந்த கவுன்சிலிங்ல வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றத பத்தி நான் கேட்டுட்டு இருந்தேன் சார். சொல்லுங்க. அதாவது அதான் சொல்லலாம், முந்தைய வந்து இது ஜஸ்ட் ஒரு பிளைண்டாக பண்ணிட்டு உட்காந்துருப்போம். இப்போ வந்து என்ன பண்ணுறோம், அந்த கவுன்சிலிங் முடியும் போதே இத்தனை நம்பர் இதுன்னு சொல்லிட்டு வெளியிலே வந்து நம்ம இதிலே போட்டுறோம், ஸ்க்ரீன்லேயே போட்டுறோம். அதனால் எந்தெந்த கேண்டிடேட் எவ்வளோ, அப்புறம் எந்தெந்த காலேஜுக்கு ஒரு சீட்டை வந்து ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்னா ஒரு சீட்டாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அடுத்த ஸ்டான்லி மெடிக்கல், அது மாதிரி ஒரு காலேஜும் குறைஞ்சிக்கிட்டே வரும்போது நம்மளுக்கே தெரியும், ஓஹோ இத்தனை சீட்டு போயிருக்குது, நம்மளுக்கு எத்தனாவது வரும்னு சொல்லிட்டு நம்ம நல்லா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்ட் தான். அப்ளிகேஷன் போடுறதுலேருந்து எல்லாமே மெரிட் லிஸ்ட் எல்லாமே வந்து கரெக்டாக மார்க் படி தான். இப்போ என்ட்ரன்ஸ் கூட கிடையாதுனால வந்து உங்களுக்கு நீ +2ல் எவ்வளோ மார்க் இருக்குது அதில் வந்து அந்த இது வழிகாட்டுதல் முறைப்படி தான் எல்லாமே பண்ண போகிறோம். அதில் உங்களுக்கு ரேங்க் எல்லாம் கிளியராக கொடுத்துட்றாங்க. அதனால் வந்து அதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் இருக்கவே தேவையில்லை. நிச்சயமாக அது வந்து மோஸ்ட் டிரான்ஸ்பரண்ட். இந்த அம்மா ஆட்சியில் இது ஒரு சிறப்பான இது நடைமுறை என்று நம்ம உறுதியாக சொல்லலாம். ஓகே சார், ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், இது ஜெயா பிளஸ் வழிகாட்டு நிகழ்ச்சி. யாரெங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? என்னோட பேர் ஷர்மிலி சார், வெள்ளூர்ல இருந்து கால் பண்றேன் சார். உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. இந்த தம்பி 196 கட் ஆஃப் வாங்கியிருக்கான். ஓகே. பிசி காஸ்ட்ல 2890 ரேங்க் வருது. ஓகே, கால் லெட்டர் வந்திருக்காமா உங்களுக்கு? ஆஹா, எங்களுக்கு வரல சார். ஓகேமா, உங்களுக்கான எங்களுக்கு செகண்ட் கவுன்சிலிங்ல கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? ஓகே, உங்களோட கேள்விக்கு சார் ஆன்சர் பண்ணுவாங்க. பிசி காஸ்ட் மத மாறிய கிறிஸ்துவர் நாங்க. ஓகேமா, ஓகே. அதான் இது பிசியில் வந்து கிறிஸ்தவர்களும் தனி இது கிடையாதுமா. இப்போ அது வந்து ஜென்ரல் இதில் தான் வரும். பிசி பொதுவான பிற்படுத்துவோர் பட்டியலில் தான் வரும். அப்படி வரும்போது இப்போ நீங்கள் சொல்கிற வந்து மார்க் நான் சொல்ல பாயிண்ட் ஒரு மார்க்கில் நிறைய கேண்டிடேட்ஸ்லாம் வர்றதுனால இது கிடைக்க முடியுமா முடியாதுன்னு உறுதியாக இப்போ சொல்ல முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலில் திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் இன்னும் சேர்க்கல. அது இல்லாமல் வந்து திருச்சி மெடிக்கல் காலேஜில் சில சீட்டு, சேலம் மெடிக்கல் காலேஜ் சில சீட்டெல்லாம் வந்து இன்னும் சேர்க்கல. அந்த சீட்டை கிட்டத்தட்ட ஒரு 175 சீட்டு வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலில் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயம் அது அரசாங்கம் வந்து நிச்சயமாக வந்து முதலமைச்சர் முயற்சியில் நிச்சயம் நடக்கும். அப்படி நடக்கும்போது உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு என்று நான் நம்புகிறேன். ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து அந்த கவுன்சிலிங் வந்து என்னென்ன விதத்தில் வந்து ஈஸியாக்கப்படுறதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஆமாம், அதான் கவுன்சிலிங் வந்து ரொம்ப இது மோஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் கவுன்சிலிங்னு சொன்னால் இந்த மெத்தட் தான் சொல்ல முடியும். இதில் வந்து யாரும் எந்த வித குறையும் கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா வந்து ஒரு ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் யார் வேணால் எந்த தகவல் வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி அப்படியே கிடைக்காட்டி கூட கேஸ்லாம் போட்டு கூட வந்து கோர்ட்லாம் கூட சில கைட்லைன்ஸ்லாம் கொடுக்குது. அதனால் வந்து இது உண்மையிலே வந்து
ஒரு மிகச்சிறப்பான கவுன்சிலிங். அதாவது எல்லாமே வந்து மெரிட் லிஸ்ட் போகிறது வந்து எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு, எல்லாமே ஆன்லைனில் அவைலபிள். டெய்லி வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. இந்த tnhealth.org www.tnhealth.org இதுதான் வந்து முக்கியமான வெப்சைட். இதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஈவினிங் எத்தனை பேர் முடிஞ்சதோ அத்தனை முடிஞ்சிட்டு ஒவ்வொரு பிரிவிலையும் எவ்வளோ சீட்டு மீதி இருக்குன்னு இன்றைக்கே தெரிஞ்சிடும். அப்புறம் யார் யாருக்கு அலாட்மெண்ட் கிடைக்குது எல்லாமே தெரிஞ்சிடும். அதனால் வந்து இப்போ உங்களுக்கு எதுவுமே வந்து ஒரு மால் பிராக்டிஸோ இல்லை இது வந்து முறைகேடோ நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத கவுன்சிலிங். நீங்க சொல்ல மாதிரி வந்து ஒரு 100% ஒரு வெளிப்படை தன்மையோட டிரான்ஸ்பரன்சியோட நடக்கக்கூடிய ஒரு கவுன்சிலிங் சொல்றீங்க. ஒரு காலர் இருக்காங்க பார்க்கலாம். வணக்கம், இது ஜெயா பிளஸ் வழிகாட்டி நிகழ்ச்சி. யாரெங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ சார். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நான் ராஜேஷ் கண்ணா, குருராஜப்பேட்டை. ஓகே. இப்போ வந்து என் தங்கச்சி வந்து 197.5 கட் ஆஃப் எடுத்திருக்கா. ஓகே. பிசி கம்யூனிட்டி. ஓகே. கால் லெட்டர் வந்திருக்கு. நாளைக்கு மார்னிங் வந்து 7:30 9 o'clock வந்து கூப்பிட்டு இருக்காங்க கவுன்சிலிங்க்கு. ஓகே. இப்போ வந்து நாங்க ஆனா நெட்ல சர்ச் பண்ணதுக்கு வந்து பிசி காஸ்ட்ல வந்து எல்லா சீட்டும் போயிடுச்சு அப்படின்னு காமிது. 00 சீட்ஸ் காமிது. எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல எம்பிபிஎஸ்ஓ இல்ல பிடிஎஸ்ஓ செகண்ட் கவுன்சிலிங்ல கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா சார்? ஓகே சார், உங்க கேள்விக்கு இப்ப ஆன்சர் பண்ணுவாங்கம்மா. அதான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் வந்து 175 சீட்டு கவர்மெண்ட் கோட்டாவிலே வர இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 30% வந்து பிசிக்கு வரும். அந்த 3.5 முஸ்லீமுக்கு போக மீதி 27.5% பிசிக்கு வரும். அப்படி வரும்போது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லாட்டி டென்டல் பல் மருத்துவக் கல்லூரியில், அரசு பல் மருத்துவக் கல்லூரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, உங்களுக்கு இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீட்டின்படி இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா பல் மருத்துவக் கல்லூரியில் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இடம் கிடைக்க ஜெயா பிளஸ் சார்பில் வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், இது ஜெயா பிளஸ் வழிகாட்டி நிகழ்ச்சி. யாரெங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்கம்மா, யாரெங்க இருந்து பேசுறீங்க? நீங்க நிகழ்ச்சியில தான் பேசிட்டு இருக்கீங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? திருநெல்வேலில இருந்து ஜெயா பேசுறேன் சார். ஜெயா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. என் பொண்ணு 196.75 எடுத்திருக்கா சார். ஓகே. செகண்ட் பேஸ்ல வந்து அவளுக்கு கவர்மெண்ட் இதுல பிடிஎஸ் கிடைக்குமா என்னன்னு? என்ன கோட்டாமா நீங்க? பிசியா எம்பிசியா? பிரிவுல வரேன் சார். எதுல வரீங்கம்மா? ஓசி. ஓகேம்மா, உங்களோட கேள்விக்கு இப்ப சார் ஆன்சர் பண்ணுவாங்கம்மா. அதாவது இந்த பிடிஎஸ் அலாட்மெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 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 புதினமாக இருக்கும். அதாவது நம்ம வந்து கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்கலாம் திடீர்னு கிடைச்சிடும். ஏன்னா இந்த சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிடிஎஸ் எம்பிபிஎஸ் பார் பிடிஎஸ்னு அப்ளை பண்ணுறாங்க. பல் மருத்துவம், அதாவது எம்பிபிஎஸ் இல்லாட்டி பல் மருத்துவம்ன்ட்டு. நிறைய பேர் வந்து பல் மருத்துவம் வேணான்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங்கோ வேறு எதுக்கோ போயிடுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து கட் ஆஃப் ரொம்ப இது சடான் கீழெல்லாம் வரும். அப்படிலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே. வணக்கம், இது ஜெயா பிளஸ் வழிகாட்டு நிகழ்ச்சி. யாரெங்க இருந்து பேசுறீங்க? என்னோட கட் ஆஃப் வந்து 1. உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் திவ்யா சிவகாசில இருந்து பேசுறேன். ஓகே, உங்க மார்க் என்னன்னு சொல்லுங்க. நான் திவ்யா சிவகாசில இருந்து பேசுறேன். ஓகேம்மா, உங்க மார்க் என்னன்னு சொல்லுங்கம்மா. கட் ஆஃப் மார்க் என்னன்னு சொல்லுங்க. 197 வாங்கியிருக்கேன் பிசி. ஓகே. என்னோட கம்யூனிட்டி ரேங்க் வந்து 2090. ஓகே. எனக்கு எம்பிபிஎஸ் கிடைக்குமா? ஓகே, உங்களோட கேள்விக்கு சார் ஆன்சர் பண்ணுவாங்கம்மா. அதான் இப்போ இந்த மார்க்குக்கு வந்து அரசு மருத்துவக் கல்லூரியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் வந்து தனியார் மருத்துவக் கல்லூரியில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 96 சீட் இருக்குது. அந்த இதிலேருந்து இப்போ 6 கல்லூரிகள் வந்து இன்னும் சேர்க்கப்படலை. அதெல்லாம் சேர்ந்துட்டா உங்களுக்கு வந்து இதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸுங்கனால ஒரு அமௌண்ட் கட்டுறதுனால சில பேர் சேரலாம், சில பேர் வந்து அதுக்கு பதிலாக நாங்கள் இன்ஜினியரிங் போயிடுறோன்னு கூட போயிடுவாங்க. அதனால் இது கட் ஆஃப் மட்டும் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதான வாய்ப்பு இருக்குது. இதில் இப்போ சார் சொன்னபடி உங்களுக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கலனாலும் தனியார் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜெயா பிளஸ் சார்பில் வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம், இது ஜெயா பிளஸ் வழிகாட்டி நிகழ்ச்சி. யாரெங்க இருந்து பேசுறீங்க? நான் ஹர்ஷா பேசுறேன், சேலத்துல இருந்து. உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா, சார் இருக்காங்கம்மா. ஹலோ சார், நான் 197 கட் ஆஃப் பிசி கோட்டா, எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? அதான் இப்போ ஏற்கனவே சொன்னதா, இப்போ உங்களுடைய ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் எத்தனாவதுமா? 3302. அதாம்மா, இப்போ வந்து இப்போ நம்மளுக்கு மொத்தமே 2000 சீட்டு தான் கவர்மெண்ட்டில் இருக்குது. 2100. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 30% தான் பிசிக்கு வரும், 27.5% தான் பிசிக்கு வரும். அப்படி கணக்கு போடும்போது நீங்கள் ரொம்ப அதாவது நீங்கள் வந்து ஜாதியில் மட்டும் பின்தங்கி இல்லை, இதுலேயும் இந்த மார்க்லேயும் பின்தங்கி உள்ளதால் உங்களுக்கு அரசு மருத்துவக் கல்லூரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஓகே. பொதுவாக இப்போ வந்து தமிழக அரசின் அந்த இடஒதுக்கீட்டின்படி பொதுவான இடஒதுக்கீடு 69%. அதில்
அது வந்துட்டு இடஒதுக்கீடு அந்த கோட்டா சிஸ்டம்ல 69%, அதை தாண்டி 31% பொது பிரிவினருக்கான ஒரு இடமா ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த 69%த்துல 30% பிசி கோட்டாக்கும், 20% எம்பிசிக்கும், 18% எஸ்டிக்கும், 1% எஸ்டிக்கும். இது உள்ளாரே வந்து உள்ஒதுக்கீடு எல்லாமே வந்துருது. இதுதான் அந்த 69%க்கான கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன். இந்த ஒரு என்னென்ன சிஸ்டத்துல வந்து அவங்க கோட்டா டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அப்படின்றது ஒரு இது. ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், இது ஜெயா பிளஸ் வழிகாட்டி நிகழ்ச்சி. யாருங்க இருந்து பேசுறீங்க? காலர் கட் ஆயிட்டாங்க நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து கல்லூரிகளை தேர்வு செய்யும் போது, ஏன்னா வந்து ஒவ்வொரு நிமிஷமும் வந்து ஒரு கவுன்சிலிங்ல ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து அந்த கவுண்ட் டவுன் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், இடம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அந்த ஒரு முக்கியமான அந்த தருணத்துல மாணவர்கள் எந்தெந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு கேர் எடுத்து ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய என்னென்னு சொல்லுங்களேன். அதாவது கல்லூரிகளை தேர்வு செய்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல என்னென்ன விஷயங்கள் அவங்க வந்து கன்சிடர் பண்ணணும்? அதாவது அரசு மருத்துவக் கல்லூரி கிடைக்கிறது என்றால் அது எந்த கல்லூரியாக இருந்தாலும், அதாவது கடைசியாக ஆரம்பிச்சது திருவண்ணாமலை, அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சது சிவகங்கை, அது மாதிரி இதெல்லாம் புதுசாக தானே ஆரம்பிச்சிருக்காங்க, இதில் எல்லா வசதியும் இருக்குமா அப்படின்லாம் யாருமே எதுவும் நினைக்க வேண்டாம். அம்மா ஆட்சியில் அனைத்து கல்லூரிகளும் மிக தரமாக எல்லாமே வசதிகளுடன் கூடிய மருத்துவர்கள் இருக்கக்கூடிய வகையில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் தைரியமாக வந்து நீங்கள் அரசு மருத்துவக் கல்லூரினா அதான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் பற்றி யோசிக்கணும். செல்ஃப் ஃபைனான்சிங் எடுக்கும்போது இப்போ எல்லாரும், அதாவது வெவ்வேறு கல்லூரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், அது மாதிரி அவங்க சொல்கிற சர்க்கிள் அதை வச்சு கேட்டுக்கலாம். இல்லை தெரிஞ்ச டாக்டர்கள் மூலமாக இந்த கல்லூரி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லாமல் வந்து அப்படி இல்லாட்டி வந்து நீங்கள் நியர்பை எந்த கல்லூரி இருக்கோ அதில் சேரலாம். அதில் வந்து ரொம்ப வேறுபாடு இருக்குது ஒரு கல்லூரிக்கு மற்றொரு கல்லூரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தனியார் மருத்துவக் கல்லூரி இதில் வந்து சொல்ல முடியாது. எல்லாமே கடைசியில் வந்து தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் தான் வந்து பட்டம் கொடுக்கறதுனால அந்த தரமெல்லாம் வந்து எல்லாரும் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே சார், அடுத்த ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், இது ஜெயா பிளஸ் வழிகாட்டி நிகழ்ச்சி. யாருங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, நான் வெங்கடேஷ் பேசுறேன். எம் வெங்கடேஷ், சேலத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க வெங்கடேஷ், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் இருக்காங்க. சார், என்னோட கட் ஆஃப் வந்து 195.25. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் வந்து எனக்கு சீட் கிடைக்குமா சார்? என்ன கோட்டாமா நீங்க? பிசியா எம்பிசியா? ஓகே, அவங்களோட மதிப்பெண்கள் மட்டுமே சொல்லியிருக்காங்க. அதான் இப்போ அதாவது 195க்குலாம் வந்து எம்பிசி எம்பிசி கோட்டா சார். எம்பிசி கோட்டா சார். எம்பிசி கோட்டா, அதாவது இதெல்லாம் வந்து சொன்னேன். இப்போ இருக்கிற இன்னும் புதுசாக இன்னும் ஏற்கனவே 13 காலேஜில் இப்போ 7 தான் வந்து இருக்கு லிஸ்ட்டில். இன்னும் 6 காலேஜ் சேர்க்கும் போது உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் அந்த மாதிரி இடத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சார், இந்த காலேஜர்கள் தேர்வு செய்யும் போது என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும்னு சொல்றீங்க, அதையும் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், இது ஜெயா பிளஸ் வழிகாட்டி நிகழ்ச்சி. யாருங்க இருந்து பேசுறீங்க? சங்கீதா பேசுறேன் சார், கிருஷ்ணகிரில இருந்து. சங்கீதா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. டாக்டர் இருக்காங்க. சார், நான் வந்துட்டு வணக்கம் சார். சொல்லுங்க. நாங்க வந்து 197 கட் ஆஃப் எடுத்திருக்கோம் சார். சரிம்மா. உங்க கோட்டா என்னன்னு சொல்லுங்கம்மா. டிவி பார்த்து பேசாதீங்க, நீங்க போன்ல கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுங்க. அதான் உங்க பிசி ரேங்க் சொல்லுங்க. 2008ல இருக்கோம் சார். அதான் 2008ங்கிறது ரொம்ப தள்ளிதாமா வருது. அதுல வந்து அரசு கல்லூரி கிடைக்கிறது கொஞ்சம் சந்தேகம் சார். சுயநிதி கல்லூரியில கிடைக்குமாங்க சார்? அதான் சுயநிதி கல்லூரியிலிருந்து உங்களுக்கு மேல வந்து இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து அது வேண்டாம் அப்படின்னு விடுபட்டு போனால் வழியா, ஏன்னா இது வந்து நம்ம கம்பைண்டா தான் போடுறோம். யாரும் தனியா சுயநிதி கல்லூரிக்குன்னு தனியா அப்ளிகேஷன் கொடுக்கறது இல்ல. அதனால வேணும் அப்படிங்கிற நினைச்சு வந்தாங்க அப்படின்னா, சரி நாமளும் மெடிக்கல் தான் பண்ணணும் அப்படின்னு வந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலயும் கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கும். ஓகே சார், அதே மாதிரி வந்து முக்கியமான விஷயம் வந்து இப்போ வந்து நிறைய வந்து மருத்துவ மாணவர்களின் எண்ணிக்கை வந்து உயர்த்தப்பட்டிருக்கு. சென்ற ஆண்டை விட கிட்டத்தட்ட ஒரு 400க்கும் அதிகமான மருத்துவ மாணவர்களின் இடங்கள் வந்து உயர்த்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இடம் உயர்த்துவதன் மூலமா தமிழகத்துல எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ரொபோர்ஷன், இப்ப உலக சுகாதார நிறுவனம் கருத்து கணிப்பின்படி இத்தனை நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு, இத்தனை மக்களுக்கு வந்து ஒரு மருத்துவர் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிஸ்டம் இருக்கு. அது வந்து எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும் தமிழ்நாட்டில்? அதாவது அவங்க அந்த WHO கைட்லைன்ஸ் படி பண்ணணும்னா இன்னும் பல கல்லூரிகள் தமிழகத்தில் ஆரம்பிக்க வேண்டும். அது மாதிரி பண்ணி இன்னும் நிறைய கல்லூரிகள் ஆரம்பிச்சு அப்பதான் வந்து உண்மையிலேயே வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து மருத்துவர்களை உருவாக்க முடியும். அதுக்கு வந்து இன்னும் எல்லா முயற்சிகளும் தனியாரும் எடுத்துட்டு இருக்கு. அரசும் வந்து புது புது கல்லூரிகளை தொடங்க ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறது. ஓகே, அதே மாதிரி சார், இப்ப கடந்த 3 ஆண்டுகளில் புதிதாக உருவாக்கப்பட்ட, புதிதாக தொடங்கப்பட்ட இந்த மருத்துவக் கல்லூரிகளில், அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தொடங்கப்பட்ட மருத்துவ சம்பந்தமான படிப்புகள் என்னென்னு சொல்லுங்க சார். அல்ல, இது அதாவது நம்ம பேசிக் வந்து MBBS, புது கல்லூரிகள்லாம் வந்து MBBS தான் மெயினாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கடந்த வருடத்திலிருந்து சென்னை மருத்துவக் கல்லூரி வந்து 150 சீட்லேருந்து 250 சீட்டாக இருக்குது. அது மாதிரி ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி ரெண்டுமே வந்து
தரம் வாய்ந்த கல்லூரிகள். சென்னை மருத்துவக் கல்லூரி 175 ஆண்டுகள் 179 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. அதே மாதிரி இது வந்து 76 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி. ரெண்டுமே வந்து அரசு மேற்கொண்ட முயற்சியால் சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு வந்து இந்த ஜெயில் காம்ப்ளெக்ஸில் ஒரு புதுசாகவே ஒரு வந்து மருத்துவக் கல்லூரி காம்ப்ளெக்ஸ் கட்டி கொடுத்துருக்காங்க இந்த அரசில். அதனால தான் வந்து இந்த 250 சீட்டை அவங்க அச்சீவ் பண்ண முடியுது. அது மாதிரி ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரிக்கும் மருத்துவமனையில் பல புதிய கட்டடங்கள்லாம் கட்டி அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால தான் இந்த நிச்சயமா அரசு வந்து இந்த மருத்துவமனைகளோட மருத்துவ கல்லூரிகளோட உள்கட்டமைப்பு வந்து அதிகப்படுத்திருக்காங்க. சீட்டும் வந்து அதிகமாக்க முடியும். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், இது ஜெயா பிளஸ் வழிகாட்டி நிகழ்ச்சி. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? என் பேர் வந்து ஆபிதா சார், நான் சென்னையில இருந்து பேசுறேன், எக்மோர்ல இருந்து. கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா, சார் இருக்காங்க. என்னோட டாக்டர் வந்து 195.25 கட் ஆஃப்ல இருக்காங்க. ஓகே. பிசிஎம் ரேங்க்ல வந்து 205ல இருக்காங்க. ஓகே. ஆல் ஓவர் ரேங்க்ல வந்து 5641ல இருக்காங்க. எனக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் கிடைக்குமா சார்? பிசிஎம் உங்களோட கேள்விக்கு சார் ஆன்சர் பண்ணுவாங்க. அதான் பிசிஎம் சீட்டுங்கிறது 3.5% தான் அந்த சீட்டு இருக்குது. அதில் வந்து நீங்கள் கணக்கு போடும்போது அதில் அதான் வேற மற்றவர்கள் உங்களுக்கு மேலே இருக்கிற ரேங்க் இருக்கிறவங்க அதை எடுக்கிறாங்களா இல்லையா அதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இதை உறுதியாக சொல்ல முடியாது. நீங்கள் அந்த கவுன்சிலிங் போகிற அன்னைக்கு தான் வந்து நிச்சயமாக வந்து அந்த முதல் நாள் ஈவினிங்கே போட்டுருவாங்க, இந்த சீட்டை வந்து ஒவ்வொரு கேட்டகரியிலும் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்து அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். டெஃபினட்டாக இந்த இதை சொல்ல முடியாது. ஓகே. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் அயராத உழைப்பு, திறமையான நிர்வாகம், தொலைநோக்கு சிந்தையால் இந்தியாவிலேயே மருத்துவத்துறையில் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்ந்து வருகிறது. மேலும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட நடவடிக்கையின் காரணமாக தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் முறையான சுகாதார வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 1016 வகையான சிகிச்சை முறைகள், 23 முக்கிய பரிசோதனைகள் மற்றும் 113 தொடர் சிகிச்சைகள் அளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குடும்பத்தில் மாற்றுத்திறனாளியாக ஒருவர் இருந்தால் அந்த குடும்பம் வருமான வரம்பு இன்றி முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பயனாளியாக சேர்க்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள 120 அரசு மருத்துவமனைகள் உட்பட 817 மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்க அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 1,29,00,000 குடும்பங்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் தொலைநோக்கு சிந்தனையினால் தமிழகத்தில் 29,36,00,000 ரூபாய் செலவில் 255 வட்டாரங்களில் நடமாடும் மருத்துவமனைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. 86,35,00,000 ரூபாய் செலவில் உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து கட்டுப்பாடு தொடர்பான சட்டங்களை செயல்படுத்த உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து கட்டுப்பாடு நிர்வாகம் என்ற புதிய துறையை சென்னை, தஞ்சாவூர், மதுரை, சேலம், பாளையங்கோட்டை மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் மாதிரி உணவுகளை ஆய்வு செய்ய 6 பகுப்பாய்வு கூடங்கள் அமைத்திட முதலமைச்சர் நடவடிக்கை மேற்கொண்டார். சார், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு மருத்துவத்துறைக்கு பலவிதமான உதவிகள் வந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் அவங்களுக்கு செஞ்சிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் பற்றி சொல்லுங்களேன், உதவிகள். அதாவது தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள்லாம் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்லாம் சேர்றதுக்கு முன்னெல்லாம் யோசிப்பாங்க, இவ்வளோ ஃபீஸ் கட்ட முடியுமா, இல்லாட்டி பேங்க் லோன்லாம் உடனே கிடைக்குமா அப்படிலாம். ஆனால் அம்மா ஆட்சியில் வந்து அரசே வந்து அவங்க தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கான முழு தொகையும் டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ வந்து இந்த பி ஃபிக்சேஷன் கமிட்டின்னு சொல்லி அமௌண்ட் ஃபுல்லாக வந்து அவங்களே கட்டிடுறதுனால இப்போல்லாம் வந்து அவங்க தைரியமாக போய் சேர முடியுது. மார்க் எடுத்துட்டா போதும். தாழ்த்தப்பட்ட பழங்குடி அவங்க வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்லையும் சேர்ந்து நன்றாக படிக்க வந்து அம்மா தான் ஏற்பாடு செய்து கொடுத்துருக்காங்க. கல்லூரி கட்டணத்தை வந்து அரசே செலுத்துறது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, தொடர்ந்து பேசும் ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், ஜெயா பிளஸ் வழிகாட்டு நிகழ்ச்சி. யாரெங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, நான் ராஜலட்சுமி கிருஷ்ணகிரில இருந்து பேசுறேங்க. ராஜலட்சுமி, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா, சார் இருக்காங்க. எங்க டாக்டர் வந்து
188 கட் ஆஃப் எடுத்திருக்காங்க எஸ்டி கேட்டகரியில. ஓகே. அவங்களுக்கு வந்து இப்போ செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் கவர்மெண்ட் சீட் இல்லைன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி செல்ஃப் ஃபைனான்ஸ்க்கு போனோம்னா அதுக்கப்புறம் செகண்ட் கவுன்சிலிங்ல கவர்மெண்ட் சீட் வந்துச்சுன்னா அதை விட்டுட்டு வர முடியுங்களா? அதாவது கவுன்சிலிங்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் போகும்போது எதுல இருக்குதோ உங்களுக்கு சீட்டு அதை எடுத்துடலாம். அது கவர்மெண்ட் காலேஜா இருந்தாலும் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜா இருந்தாலும். அதுக்கப்புறம் வந்து அடுத்த ரவுண்ட் கவுன்சிலிங் உங்களுக்கு தனியாக லெட்டர் அனுப்ப மாட்டாங்க, அதை மறந்துடக்கூடாது. நீங்கள் வந்து டெய்லி அந்த சொன்னால www.tnhealth.org அந்த வெப்சைட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அடுத்த கவுன்சில் எப்போ சொல்கிறாங்களோ அப்போ நீங்கள் போய் அட்டன் பண்ணிங்கன்னா உங்கள் மெரிட் படி அந்த நீங்கள் வாங்குகிற மார்க் படி உங்களோட ரேங்க் படி உங்களுக்கு தகுதி இருந்தால் நீங்கள் சென்னை மருத்துவக் கல்லூரி கிடைச்சா கூட சேர்ந்துக்கலாம். அதில் வந்து மாற்றமே கிடையாது. அது ஏற்கனவே சொன்ன டிரான்ஸ்பரண்ட்ங்கிறது இதுதான். ஓகே, அடுத்த ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், இது ஜெயா பிளஸ் வழிகாட்டி நிகழ்ச்சி. யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? பாபு வெள்ளூர்ல இருந்து கால் பண்றேன். பாபு, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க, சார் இருக்காங்க. சார் சிஸ்டர் வந்து 172.5 கட் ஆஃப் எடுத்திருக்காங்க சார். ஓகே, என்ன கோட்டா நீங்க? என்ன பிசி சார். ஓகே, அது பிஎஸ்சி நர்சிங் கிடைக்குமா இல்ல வேற என்ன? ஓகே, உங்களுக்கான கேள்விக்கு சார் ஆன்சர் பண்ணுவாங்க. அதாவது இப்போ இன்றைய இது வந்து முக்கியமாக வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் தான் இந்த அப்ளிகேஷன்லாம் போயிட்டுருக்கு. இதுக்கு இன்னும் கொஞ்சம் முடிஞ்சதுக்கப்புறம் தனியாக பிஎஸ்சி இந்த பிஃபார்ம் பிபிடி போன்ற இதுக்காக தனியாக அப்ளிகேஷன் மறுபடியும் கால் ஃபார் பண்ணுவாங்க. அந்த நேரம் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணால் அதில் வந்து 4 அரசு நர்சிங் காலேஜ் இருக்குது. அது இல்லாமல் தனியார் நர்சிங் 150க்கு மேற்பட்டவை இருக்கிறது. அதில் வந்து உங்களுக்கு மெரிட் படி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஓகே சார், இப்போ வந்து நம்ம மாணவர்களுக்கு தமிழக அரசு செய்யக்கூடிய உதவிகள் பற்றி பேசிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் குறிப்பாக வந்து தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு அவங்களுக்கான ஒரு கல்லூரி தொகையை வந்து கல்லூரி கட்டணத்தை வந்து அரசே செலுத்தணும்னு சொன்னீங்க. அதை தவிர்த்து பொதுவாக மருத்துவ மாணவர்களுக்கு அரசால் வழங்கப்படக்கூடிய ஊக்கத்தொகையில் உதவிகள் பற்றி சொல்லுங்களேன். அதாவது இப்போ கவர்மெண்ட் காலேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 12,000 சென்னை மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறதே 12,000 தான் ஃபீஸு. நீங்கள் சாதாரண ஒரு எல்கேஜி யூகேஜி கூட இப்போ வந்து இதை விட அதிகமாக தான் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஒன்றே போதும். அரசு வந்து மாணவர்களுக்கு மருத்துவ மாணவர்களுக்கு எவ்வளோ நன்மை செய்து கொண்டிருக்கிறது. அது இல்லாமல் நிறைய ஸ்காலர்ஷிப்லாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வசதிகள்லாம் நிறைய பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸும் மிக குறைவானது அரசு மருத்துவக் கல்லூரிகள்லாம். அதனால் அரசு வந்து நிச்சயம் வந்து ஒரு சிறந்த மருத்துவர்களை தரமாக உருவாக்க எல்லா நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, அதே மாதிரி வந்து இப்போ முதலமைச்சரால் தொடங்கப்படக்கூடிய அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் அதை பற்றி பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், அது ஜெயா பிளஸ் வழிகாட்டி நிகழ்ச்சி. யார் எங்க இருந்து பேசுறீங்க? வடிவேலன் சாம்சங்ல பேசுறேங்க. ஓகே, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க, சார் இருக்காங்க. அதாவது எங்க பொண்ணு 193.5 கட் ஆஃப் எடுத்திருக்குதுங்க. ஓகே, மெடிக்கல் எம்பிபிசி கிடைக்குங்களா? என்ன கோட்டா நீங்க? எம்பிபிசி. ஓகே ஓகே, உங்களுக்கான கேள்விக்கு சார் ஆன்சர் பண்ணுவாங்க. உங்களுக்கு இடம் கிடைக்குமா? இது அரசு கல்லூரிகளில் கிடைக்காதுங்க. தனியார் கல்லூரிகளில் வந்து கிடைத்தாலும் கிடைக்கலாம், அவ்வளோதான். அது கூட வாய்ப்பு கம்மி தான். ஓகே, இப்போ மருத்துவ காப்பீடு பற்றி பேசிட்டு இருந்தோம். அந்த திட்டம் எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு, மருத்துவமனைகள் எந்த அளவுக்கு அது வந்து சிறப்பாக செயல்படுத்திட்டு இருக்குன்னு சொல்லுங்களேன். அதாவது வந்து இந்த முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டம் மிக உன்னதமான திட்டம். அதாவது உலகெங்கும் வந்து எல்லாரும் வந்து நோய்க்கு தான் எல்லாம் பயப்படுறாங்க, மற்ற எதுக்கும் யாரும் பயப்படுறதில்ல. அப்படி குறிப்பாக ஏழை மக்கள் வந்து அடடா நம்மளால் இந்த வசதி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறந்த மருத்துவமனையில், அது தனியார் மருத்துவமனையாக இருந்தால் கூட அவங்க வந்து இந்த திட்டத்தில் வந்து ஒரு உறுப்பினராக இருந்து இந்த சிகிச்சையை மேற்கொண்டால் அவங்க போய் நல்ல வசதியுடன் இந்த சிகிச்சை செய்து கொள்ள முடிகிறது. அதுக்காக வந்து அரசு எவ்வளவு நிர்ணயித்திருக்கிறதோ அரசே அந்த பணத்தை கட்டிவிடுவதால் இவர்கள் அதாவது கேஷ்லெஸ் சொல்ல பைசா கூட செலவில்லாமல் எந்த மருத்துவமனை அந்த சிகிச்சை அளிக்கிறதோ அது அரசாக இருந்தாலும் தனியாராக இருந்தாலும் சென்று அந்த சிகிச்சையை மிக சிறந்த முறையிலே செய்து கொள்ள ஒரு உன்னதமான திட்டம் வந்து இந்த முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டம். ஓகே, ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், இது ஜெயா பிளேசன் வழிகாட்டி நிகழ்ச்சி. யார் எங்க பேசுறீங்க? உங்க பெயர் சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க? காலர் கிட்ட சார், இப்போ வந்து பொதுவாக வந்து நம்ம மாணவர்கள் கவுன்சிலிங்க்கு வரும்போது பேசிக்கா அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு ஒரு அமௌண்ட் கட்டுவாங்க. அதை தாண்டி எந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்காங்களோ அந்த கல்லூரிக்கான ஒரு குறிப்பிட்ட கட்டண தொகையை வந்து அவங்க டிடி எடுத்து செலுத்தணும். இதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அவங்க திரும்ப ரீஅலாட்மெண்ட் வாங்கிக்கிட்டு போகும்போது அந்த டிடி என்ன ஆகும் அப்படின்ற ஒரு டவுட் வந்து காமனா எல்லாருக்கும் இருக்கும். அதை பத்தி டீட்டெயிலா சொல்லுங்களேன். இது இப்போ அரசு மருத்துவக் கல்லூரி சேர்ந்தா அது ப்ராப்ளமே இல்லை. அது 10,000 12,000 கட்ட போறீங்க. அது நீங்க போயிட்டு அவங்களே அந்த கல்லூரி டீனே இந்த இன்னொரு கல்லூரிக்கு அனுப்பிச்சிடுவோம். அது வந்து புக் அட்ஜஸ்ட்மெண்ட் தான், அதில் ப்ராப்ளமே கிடையாது. தனியார் மருத்துவக் கல்லூரியை பொறுத்த வரைக்கும்
நீங்கள் வந்து 25,000 ரூபா வந்து டிஎம்இ ஆஃபீஸில் கட்டி போகிறேன், செலக்ஷன் தேர்வுக்குள்ள கட்டிட்டு போயிட்டான். அங்கே போய் அதை கழித்து கொண்டு மீதி வந்து அந்த எவ்வளோ ஃபீ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோ அரசு அந்த கட்டினால் போதுமானது. அது தவிர வேறு எதுவும் கட்ட வேண்டியதில்லை. அப்புறம் வந்து நீங்கள் திருப்பி வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் போயிட்டு நீங்கள் வேறு கல்லூரி மாற்றி போயிட்டா கூட திருப்பி அந்த டிடி வந்து அவங்ககிட்ட இருக்காது. அரசு இந்த இவங்களே டிஎம்இ ஆஃபீஸ்லேருந்து செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து நேராக கடைசியாக நீங்கள் எந்த கல்லூரிக்கு போய் சேர்றீங்களோ அந்த கல்லூரிக்கு தான் அங்கே அனுப்பி வைப்பாங்க. அதனால் வந்து இந்த இது வந்து ஒரு தடவை 25,000 கட்டிட்டா அது போதுமானது. இன்னொன்று, ஆனால் நீங்கள் கட்டிட்டு ஒரு காலேஜ் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் அந்த கல்லூரியில் சேர்ந்தே ஆக வேண்டும். நீங்கள் சேராமல் விட்டுவிட்டால் அந்த 25,000 உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. உங்களுக்கு வேறு கல்லூரியில் சேர்வதற்கு வாய்ப்பும் கிடையாது. ஓகே, ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், ஜெயா பிளஸ் வழிகாட்டி நிகழ்ச்சி. யாரங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், சென்னையில இருந்து ரதிமாலா பேசுறேன் சார். உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. சார் இருக்காங்க. சார்கிட்ட பேசலாமா? கேள்வி கேட்கலாம். கேளுங்கம்மா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. சார், என்னோட டாக்டர் வந்து கட் ஆஃப் 147 எடுத்திருக்காங்க. ஓகே. அவங்களோட ஆசை வந்து எம்பிபிஎஸ் படிக்கணுங்கிறது. ஆனா அது சீட்டு கிடைக்காத காரணத்தினால கொஞ்சம் அவங்க அப்செட் ஆயிருக்காங்க. கவர்மெண்ட் உதவி கிடைச்சா நல்லா இருக்கும். பிகாஸ் அவங்க வந்து ஃபாதர் இருக்காங்க. ஓகே. அம்மா கிட்ட இருந்து ஏதோ உதவி கிடைக்கிறதுக்கு எப்படி வந்து நம்ம பாக்குறது என்னன்னு ஓகேம்மா. காலர் கட் ஆயிட்டாங்க. இப்போ நம்ம பேசிட்டு சொல்லுங்க. அதாவது இதுல வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம், மெரிட் தான்மா இங்க முதல். இது யாருக்கும் எந்த கன்சிடரேஷன் கொடுத்து மார்க் குறைக்க முடியாது. ஆனா அதுக்காக சில இதெல்லாம் இருக்கு. இப்போ உடல் ஊனமற்றோர்னா அந்த இதுல கோட்டால வந்து அதுலயும் மெரிட் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஸ்போர்ட்ஸ் கோட்டானா அதுலயும் ஸ்போர்ட்ஸுக்கு இவ்வளவு மார்க், சப்ஜெக்ட் இவ்வளவு மார்க்னு வச்சு தான் கொடுப்போம். அதனால வந்து மெரிட்டை விட்டு யாருக்கும் இந்த கல்லூரியில் வந்து அரசு கல்லூரியிலோ அரசு ஒதுக்கீடும் செல்ஃப் ஃபைனான்சிங் கல்லூரியிலோ வந்து சீட்டு வந்து யார் நினைத்தாலும் கொடுக்க முடியாது. ரேங்க் படி தான் கொடுக்க முடியும். அப்படி கொடுத்தா வந்து அதை உடனே வந்து ஜுடிஷியல் கோர்ட் வந்து அதை தடை செய்துவிடும். அதனால் வந்து அவங்க இந்த டீம்டு யூனிவர்சிட்டி என்று சில வகையான பல்கலைக்கழகங்கள் அது இருக்கின்றன. அவர்களிடம் வேண்டுமானால் சொல்லி ஏதாவது சேர்த்துக்கொள்ள செய்யலாம். அதை தவிர இதற்கு வந்து வேறு வழி கிடையாது. ஓகே. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது வந்து பல விஷயங்களை பற்றி பேசணும். அதில் வந்து மருத்துவத்துறை ஆகட்டும், மருத்துவ மாணவர்களுக்கான படிப்புகள் சம்பந்தமான அந்த படிப்புத்துறை அதிலே ஆகட்டும், மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழகம் எந்த அளவுக்கு முன்னோக்கி ஒரு முன்னேற்றத்தோடு இருக்கு? அதாவது தமிழகம் வந்து இந்த ஹெல்த் சுகாதாரத்துறையிலே நம்பர் 1. இதில் வந்து பல வருடங்களாக இது மாதிரி இருக்குது. கடந்த 3 வருடங்களாக மிக நன்றாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது பற்றி தொடர்ந்து பேசுவோம் சார். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், அது ஜெயா பிளஸ் வழிகாட்டி நிகழ்ச்சி. யாரங்க இருந்து பேசுறீங்க? உங்க பெயர் சொல்லுங்கம்மா. யாரங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ ஹலோ, உங்க பெயர் சொல்லுங்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? நீங்க நிகழ்ச்சியில தாமா பேசிட்டு இருக்கீங்க. சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில இருந்து பேசுறேன். ஓகே, உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. ஹலோ ஹலோ, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. இந்த பையன் 97 எடுத்திருக்கேன் சார். 197ஆமா? ஆமா சார். ஓகே. பிசி கோட்டா. ஓகே. கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? உங்களுக்கு கால் லெட்டர் ஏதாவது வந்திருக்காமா? ரேங்க் கால் லெட்டர் வந்து வரல, எதுவுமே வரல. ஓகே, உங்க ரேங்க் என்னன்னு சொல்லுங்கம்மா. ரேங்க் என்ன 1942. ஓகேம்மா, உங்க கேள்விக்கு சார் ஆன்சர் பண்ணுவாங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பிசி வந்து அந்த 27.5% தான் சீட் இருக்குது. மொத்தம் 2000 சீட்ல கணக்கு போட்டிங்கன்னா அது ரொம்ப இந்த மார்க்குக்கு வந்து அதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஓகே, அடுத்த ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், இது ஜெயாபிளசன் வழிகாட்டி நிகழ்ச்சி. யாருங்க இருந்து பேசுறீங்க? சார், புகழேந்தி பள்ளியில இருந்து பேசுறேன் சார். உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க புகழேந்தி. என்னோட கம்யூனிட்டி ரேங்க் வந்து 1486. ஓகே. டோட்டல் ஜெனரல் ரேங்க் வந்து 1486 சார். ஓகே. 1485ஓட பிசி முடிஞ்சது சார். ஓகே. நான் 1486ங்காட்டி நான் ஐஆர்டி தான் செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைச்சது. ஓகே. ஓகே. இந்த செகண்ட் கவுன்சிலிங்ல எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பிசி கோட்டால கவர்மெண்ட் காலேஜ் நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் இன்னும் டேட் வரைக்கும் வரல, அது வந்துடும். அப்போ வந்து நிச்சயமா அது இல்லாமல் வேற சில எந்த வேகன்சி எல்லாம் வந்து மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு நிச்சயமா வந்து நீங்க ஐஆர்டி மருத்துவக் கல்லூரி விட்டு வேறு அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வந்துடலாம். ஓகே, உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா சார் சொல்லியிருக்காங்க. ஜெயாபிளசன் சார்பில் வாழ்த்துக்கள். சார், இப்போ வந்து மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழகம் எந்த அளவுக்கு மருத்துவத்துறையில் முன்னேறிக்கிறத பற்றி பேசிட்டு இருந்தோம். அதை ஏற்கனவே சொன்னமா இந்த அம்மாவின் இது இருக்கு, முதலமைச்சரின் இன்சூரன்ஸ் ஸ்கீம், அது வந்து ஒரு மிக சிறப்பான திட்டம். அது இல்லாமல் வந்து எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் அதில் இப்போ வந்து சென்னை மருத்துவக் கல்லூரி, அரசு பொது மருத்துவமனை தான் நம்ம பெரிய இது நினச்சிருந்தோம். இப்போ அதை விட சிறப்பான வசதிகள் கொண்ட மருத்துவமனை வந்து
இந்த ஸ்பெஷாலிட்டி இது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் என்பதை வந்து பண்ணி அதில் வந்து முழு வேச்சலில் வந்து அதன் செயல்பாடு வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் முழுமையாக இயங்கும் போது மிகச்சிறப்பான இது இருக்கும். அதில் பலவித வசதிகள் உருவாக்கி கொடுக்கப்பட்டுள்ளன. இதுவரைக்கும் நம்ம பெட் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நியூக்ளியர் மெடிசனில் வந்து அதாவது உடம்பிலே கேன்சர் எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கிறது என்று கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பெட் ஸ்கேன், அது இதுவரைக்கும் அரசு துறையில் இல்லாமல் இருந்தது. அதை வந்து அம்மா அவர்கள் உத்தரவின் பேரில் வந்து இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் நிர்வகிக்கிறார்கள். எல்லாம் வந்து ஆர்டர்லாம் கொடுத்துட்டாங்க. சீக்கிரம் இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே வந்து அது நிறுவி அது எல்லா ஏழை மக்களுக்கும் பயன்பட இருக்கிறது. இது போன்ற பல விதமான சிறப்புகள் வந்து அம்மா ஆட்சியில் இந்த மருத்துவத்துறைக்காக நடைபெற்றுக் கொண்டு ஒரு காலர் இருக்காங்க சார், பார்த்தலாம். வணக்கம், ஜெயா பிளஸ் வழிகாட்டி நிகழ்ச்சி. யாருங்க இந்த பேசுறீங்க? சார், எங்க பையன் வந்து 197 கட் ஆஃப் ஓசி சார், கிடைக்குமா சார்? ஓகே, உங்க கேள்விக்கு இப்ப சார் ஆன்சர் பண்ணுவாங்கம்மா. அதுமா, அது ஓசிங்கிறது வந்து அதாவது நம்ம ஒரு இதாக பார்க்கக்கூடாது. ஓசிங்கிறது வந்து 31% உங்களுக்கு இடஒதுக்கீடுன்னு அர்த்தம். ஓசி ரேங்கிங் லிஸ்ட்ல 3340 இருக்கும் சார். அதாம்மா, அதில் வந்து 30% வந்து 2000 இதுக்கு போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? அவ்வளோதானே, அந்த இதுக்குள்ளே தானே வரும். அதனால வந்து திருப்பி இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஓகே, இப்போ வந்து அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் என்னென்ன விஷயமான அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு, ஆனால் அதில் ஏதாவது கோர்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா சார்? இன்றைய தேதியில் வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு நான் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அது அதாவது சிகிச்சை தான் அங்கே முக்கிய குறிக்கோள். ஓகே, அதனால் அங்கே வந்து இந்த இது ஆனால் வந்து நம்ம ஜிஹெச் இருந்தோ வேறவங்க வந்தோ டாக்டர்ஸ் வந்து படிக்கிறவங்க எம்டி படிக்கிறவங்க ட்ரைனிங்காக வேணால் இங்கே அனுப்பலாம். ஏன்னா அங்கே வந்து அது மாதிரி மிக உன்னதமான வந்து எக்யூப்மெண்ட்ஸ் உபகரணங்கள்லாம் அங்கே இருக்குது, அங்கே செயல்பாட்டு கொண்டு வந்திருக்கோம். அதனால் வந்து அது ஒரு சிறப்பான வகை மருத்துவமனைன்னு சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சார், இப்போ வந்து மருத்துவ மாணவர்கள் வந்துட்டு கவுன்சிலிங் வரும்போது இப்போ வந்து அவங்களுக்கு எந்த மாதிரியான காலேஜஸ் விருப்பப்பட்டு வராங்களோ அது கிடைக்காம போகலாம். நீங்கள் சொல்ல மாதிரி வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் எடுத்துக்கலாம். அந்த ரீஅலாட்மெண்ட் பற்றி அது மாதிரியான சான்சஸ் இருக்குது அப்படின்றத பற்றி எப்படி ஃபாலோ பண்ணும், அது என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் அவங்க வந்து கோத்ரூ பண்ணுன்றதை சொல்லுங்களேன். அதான் இப்போ ஒரு நான் சொன்ன மாதிரி முதல்ல போகும்போது எந்த கல்லூரி அவர்களுக்கு அந்த மெரிட் படி கிடைக்கிறதோ அதை எடுத்துக்கணும். எம்பிபிஎஸ் தான் சேரணும்னா அதை எடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து அப்பயானும் தெரிஞ்சிடும், அவங்க ரேங்க் படி தெரிஞ்சிடும். இப்போ ஒருத்தங்க கேட்டாங்க, ஒரே ஒரு ரேங்க் தான் அவங்க அடுத்து தள்ளி போயிட்டாங்க பிசியிலேருந்து, அவங்களே நிச்சயம் கிடைக்கும். அது மாதிரி இப்போ 100 நான் சொல்ல ஏற்கனவே வந்து 175 சீட்டு வந்து புதுசாக வர இருக்கிறது, இன்னும் சேர இருக்கிறது. அந்த இதெல்லாம் வரும்போது நம்ம அதை வந்து இழிப்பாக கவனிச்சிட்ருக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வெப்சைட்டை வந்து நம்ம டெய்லி ஓப்பன் பண்ணி பார்த்துடணும். இன்றைக்கி தான் புதுசாக ஏதோ அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்களா, அதனால் என்னன்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது இதில் வந்து ஊடகங்கள் நியூஸ் பேப்பர்லாம் கூட ஏதாவது போடுவாங்க இந்த கவுன்சிலிங் நடக்க இருக்கிறதுன்னு. அதனால் அதை விட நம்மளே வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் அந்த இதில் வந்து வெப்சைட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தயாராக இருக்கணும். அப்போ வந்து நம்ம அந்த என்றைக்கு அவங்க கால் லெட்டர் கொடுக்குறாங்களோ அதுக்கு வந்து நீங்கள் வேறு கல்லூரியில் சேர்ந்தால் கூட அங்கே ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும். இஸ் அ போனஃபைட் ஸ்டூடெண்ட் ஸ்டடிங் இன் திஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு இது இஷ்யூ பண்ணுவாங்க. அவங்க அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் இஷ்யூட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் அட்டெண்டிங் செகண்ட் கவுன்சிலிங், அது மாதிரி ஒரு லெட்டர் போட்டு தொடர்ந்து பேசும் ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், இது ஜெயா பிளஸ் வழிகாட்டி நிகழ்ச்சி. யாரங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, நான் மன்னார்குடியில இருந்து பிரதிபா பேசுறேன் சார். பிரதிபா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. சார் இருக்காங்க. நான் பிசி கேட்டகரியில 194.5 எடுத்திருக்கேன் சார். 194.5. எனக்கு செகண்ட் கவுன்சிலிங்ல ஹெல்த் ஃபைனான்சிங்ல சான்ஸ் இருக்கா சார்? ஓகே சார், உங்க கேள்விக்கு ஆன்சர் பண்ணுவாங்கம்மா. ரேங்க் என்னம்மா? 194.5 சொன்னாங்க. இது ரேங்க் என்ன கோட்டா? ரேங்க் நம்பர் எத்தனை? 4024 கம்யூனிட்டி ரேங்க் 4024. 4000 சீட்டு அவ்வளவெல்லாம் வராதுமா. ஏன்னா மொத்தமே 2000, அதில் ஒரு 1000-3000 சீட்டு கணக்கு எடுத்துக்கிட்டா கூட அதில் பிசிக்கு வந்து இவ்வளோதான் வருது. அதில் வந்து உங்களுக்கு இவ்வளோ தள்ளி அதான் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே இது மெடிசன் வேண்டாம், நான் இன்ஜினியரிங் வேறு ஏதாவது போகிறேன்னு விட்டுட்டு போனால் தான் வரும். இல்லாட்டி செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கூட உங்களுக்கு ஏன்னா இன்னும் 6 காலேஜ் சேர்க்க போகிறாங்க. அப்படி சேர்த்தா கூட அதில் வர்றதுக்கான வாய்ப்பு கம்மிமா. ஒரு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் திட்டத்தில் உருவாகும் பல்நோக்கு மருத்துவமனை குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. ஏழை எளிய மக்களுக்கு உயர்தர மருத்துவ வசதிகள் தங்கு தடையின்றி கிடைக்க வேண்டும் என்பதில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசு உறுதியாக உள்ளது. இதற்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மற்றும் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை அரசு வலுப்படுத்தி வருகிறது. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இல்லாத 15 மாவட்டங்களில் உள்ள மாவட்ட தலைமை மருத்துவமனைகளை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு இணையாக மேம்படுத்திடவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது.
இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக உயர் சிகிச்சை தேவைப்படுகின்ற பல்வேறு நோய்களுக்கும் ஏழை எளிய மக்கள் கட்டணமில்லாமல் தரமான சிறப்பு சிகிச்சை பெறும் வகையில் சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் கட்டப்பட்ட கட்டடம் உயர் சிறப்பு மருத்துவமனையாக மாற்றி அமைக்கப்படும் என்றும் இந்த மருத்துவமனை டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இணையான வசதிகளுடன் விளங்கும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த 2011ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தார். அதன்படி இந்த கட்டடத்தை பன்னோக்கு உயர் சிறப்பு சிகிச்சை மருத்துவமனையாக மாற்றும் பணிகளுக்காக 32 கோடியே 90 லட்சம் ரூபாயும், உயர் தொழில்நுட்பத்துடன் கூடிய மருத்துவ கருவிகள் மற்றும் உபகரணங்கள் வாங்க 110 கோடியே 24 லட்சம் ரூபாயும் தமிழக அரசு வழங்கியது. சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் 10 லட்சம் சதுர அடி பரப்பளவு கொண்ட கட்டடத்தில் நிறுவப்பட்டுள்ள பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை இதய சிகிச்சை பிரிவு, இதய அறுவை சிகிச்சை பிரிவு, கை மற்றும் நுண் அறுவை புனரமைப்பு சிகிச்சை பிரிவு, புற்றுநோயியல் பிரிவு, புற்றுநோய் அறுவை சிகிச்சை பிரிவு, நரம்பியல் பிரிவு, நரம்பு அறுவை சிகிச்சை பிரிவு, இரத்தநாள அறுவை சிகிச்சை பிரிவு, அறுவை சிகிச்சைக்கு பின் தொடர் சிகிச்சை மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட 9 உயர் சிறப்பு பிரிவுகளோடு 400 படுக்கை வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மருத்துவமனையின் தரைத்தளத்தில் 2 அறுவை அரங்குகள், முதல் தளத்தில் 2, 5வது தளத்தில் 6 மற்றும் 6வது தளத்தில் 4 என மொத்தம் 14 அறுவை அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. நோயாளிகள் பயன்பாட்டிற்காக தரைத்தளத்திலிருந்து 6வது தளம் வரை சாய்தள பாதை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே உள்ள 300 கழிப்பறைகள் தவிர கூடுதலாக 212 கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன. இங்குள்ள 17 மின் தூக்கிகள் படுக்கையுடன் கூடிய நோயாளிகள் மற்றும் பார்வையாளர்கள் பயன்படுத்தும் வகையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. தீவிர சிகிச்சை பிரிவு, இதய சிகிச்சை பிரிவு, தீவிர மருத்துவ சிகிச்சை பிரிவு, அறுவை சிகிச்சைக்கு பின் உள் நோயாளர் பிரிவு, மயக்க நிலை மீள் பிரிவு, சிறப்பு பிரிவுகள் மற்றும் பொது பிரிவுகளுக்கு கூடுதல் தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மைய ஆய்வகம், இரத்த வங்கி, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், கேத் லேப், மத்திய நுண்கிருமி நீக்குதல் பிரிவு போன்ற உயர் மருத்துவ வசதிகளும் மருத்துவமனையின் தேவைகளுக்காக கூடுதல் மின்சார பிரிவும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஆக்ஸிஜன், நைட்ரஸ் ஆக்சைடு உள்ளிட்ட மருத்துவ வாயுக்கள் வைப்பு அறைகள், மத்திய நுண்கிருமி நீக்குதல் பிரிவு, சலவை நிலையம், சேவைத்துறை போன்ற வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பொதுப்பிரிவுக்கு தேவைப்படும் கட்டில்கள், படுக்கைகள், தீவிர மையத்திற்கான கட்டில்கள் மற்றும் தேவைப்படும் பொருட்களும் வாங்கப்பட்டுள்ளன. இம்மருத்துவமனையின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகளை புற ஆதார முறையில் மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் தற்போது இந்த பணிகளில் 150 பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மருத்துவமனைக்குள் நோயாளிகள் செல்வதற்கு வசதியாக மின்கலத்தால் செய்யப்படும் கார்கள் வாங்கப்பட்டுள்ளன. முழு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மருத்துவமனையின் உட்புறம் 150, வெளிப்புறம் 10 என மொத்தம் 160 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. தகவல் தொடர்புக்காக 200 இன்டர்காம் எனப்படும் அகத்தொலைபேசி வசதிகளும் 500 உள்ளூர் தொலைபேசி இணைப்பு வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. முதற்கட்டமாக 83 மருத்துவர் பணியிடங்களும் 232 மருத்துவம் சாரா பணியிடங்களும் 20 கோடியே 73 லட்சம் ரூபாய் தொடர் செலவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. உயர் கல்வி தகுதியுடன் பல்லாண்டுகள் பணியாற்றிய அனுபவம் மிக்க திறன் வாய்ந்த மருத்துவர்களை கொண்டு உயர் தொழில்நுட்பம் சார்ந்த மருத்துவ கருவிகள் உதவியுடன் நல்ல காற்றோட்டமான சுகாதாரமான சூழ்நிலையில் உயர் சிகிச்சை அளித்திடும் வகையில் சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் நிறுவப்பட்டுள்ள பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் மற்றும் இதர மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளில் மேல் சிகிச்சைக்காக மருத்துவர்களால் பரிந்துரை செய்யப்படும் நோயாளிகளுக்கு உயர் சிறப்பு சிகிச்சை வழங்கிடும் மையமாக பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை செயல்படும். மேலும் திருச்சிராப்பள்ளி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் 55 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள விபத்து மற்றும் உயர் சிறப்பு மருத்துவ சிகிச்சை பிரிவு கட்டடம், சென்னை மகப்பேறு மகளிர் நோயியல் நிலையம் மற்றும் அரசினர் தாய் சேய் நல மருத்துவமனையில் 53 கோடியே 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி கட்டடம்,
சென்னை குழந்தைகள் நல நிலையம் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைக்கு 18 கோடியே 47 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 300 படுக்கை வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள கூடுதல் கட்டடம், சென்னை மருத்துவக் கல்லூரியில் 5 கோடியே 33 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 30 படுக்கை வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள மண்டல மூப்பியல் மருத்துவ மையம், சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவிகளுக்காக 2 கோடியே 89 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள விடுதி கட்டடம், திருநெல்வேலி மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்ட பொது சுகாதார ஆய்வகங்களுக்கு 2 கோடியே 42 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்கள், தரம் உயர்த்தப்பட்ட 20 ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு 14 கோடியே 90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்கள், 100 கோடியே 44 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள 118 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் என 253 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான மருத்துவமனை கட்டடங்களையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். மேலும் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 5 கோடி ரூபாய் செலவில் நிறுவப்பட்டுள்ள புதிய MRI ஸ்கேன் கருவியின் சேவையையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். ஆக மொத்தம் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்த பணிகளின் மொத்த மதிப்பு 401 கோடியே 14 லட்சம் ரூபாய் ஆகும். வணக்கம், ஜெயா பிளஸின் வழிகாட்டி நிகழ்ச்சி. யாரங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்கம்மா. தாம்பரத்துல இருந்து. உங்க பேர் என்னம்மா? மகா. மகா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. சார் இருக்காங்க. சார் சொல்லுங்கம்மா. என்னோட சன் வந்து 195.50 எடுத்திருக்காங்க. நாங்க பிசி ரேங்க் சார். ஓகே. என்னோட சன்னுக்கு கவுன்சிலிங் எப்படி செகண்ட் கவுன்சிலிங்ல கால் வருமா, கிடைக்குமா, இதுல எப்படின்னு டவுட் கேட்கணும் சார். ஓகே சார், உங்க கேள்விக்கு ஆன்சர் பண்ணுவாங்கம்மா. அதாவது உங்க ரேங்க் எவ்வளவு? அது பிசி ரேங்க் எவ்வளவு? 3200 சார். ஸோ அந்த மாதிரி மார்க் 3000 ரேங்க்குலாம் வந்து இந்த இதில் வரத்துக்கு வாய்ப்பு. ஏன்னா மொத்தமே நம்மளுக்கு 2000 சீட்டு கவர்மெண்ட், 1000 சீட்டு வச்சா 3000 சீட்டுன்னு வச்சா கூட இந்த ரேங்க்குக்கு அதில் வராது மாதிரி. எம்பிபிஎஸ் இதை வந்து இந்த இதெல்லாம் பண்ண முடியாது. அரசு இந்த கவுன்சிலில் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நாங்க வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம், வேற ஏதாவது ஸ்டடீஸ் குரூப் ஏதாவது. நிச்சயமா. ஓகே, அடுத்த ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், இது ஜெயா பிளஸின் வழிகாட்டி நிகழ்ச்சி. யாரங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? காலர் இல்ல சார். இப்போ நம்ம வந்து ரீஅலாட்மெண்ட் பத்தி பேசிட்டு இருந்தோம் சார். அந்த ரீஅலாட்மெண்ட்க்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன். ரீஅலாட் பண்ணும்போது நம்ம முதல்ல வந்து பிளான் பண்ணிடணும். நம்ம இந்த சீட்டு இப்போ எடுத்துருக்கிறோம், இதுல இருந்து அடுத்த சீட்டு வந்து வரும்போது அதுக்காக வந்து நம்ம இதில் வெப்சைட்டில் பார்த்துட்டு இருக்கணும். அதான் முக்கியமான இது. அதில் வந்து போட்டிருப்பாங்க, இது இந்த கல்லூரி இப்போ புதுசாக வந்து இவ்வளோ சீட்டு ஆட் ஆகிருக்கு அப்படின்னு போடுறோம். அதெல்லாம் பார்த்துருந்தா அது நம்மளுக்கு தேவை என்றாலும் உடனே நம்ம வந்து அந்த எந்த கல்லூரியில் இப்போ சேர்ந்துருக்குமோ அந்த கல்லூரியிலேருந்து ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்கள் வந்து இந்த கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணலாம். சர்டிஃபிகேட்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க, போனஃபைட் சர்டிஃபிகேட் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போய் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு எலிஜிபிளாக இருந்தால் அந்த இதாகிடும். ஏற்கனவே நீங்கள் கட்டியிருந்த இந்த 25000 இது வந்து அந்த புதுசாக எந்த கல்லூரிக்கு போகிறீங்களோ அந்த கல்லூரிக்கு போயிடும். மற்ற ஃபீஸ் எது கட்டியிருந்தாலும் அந்த கல்லூரி வந்து அதை ரீஃபண்ட் கொடுக்கணும். ஓகே சார், ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம், இது ஜெயா பிளஸின் வழிகாட்டி நிகழ்ச்சி. யாரங்க இது பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சுமதி, பல்லடத்துலேருந்து பேசுறேன், திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட். சுமதி, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. சார், எங்க பொண்ணு வந்து 174.5 எடுத்திருக்காங்க. ஓகே. எங்களுக்கு எம்பிபிஎஸ் இல்லாட்டி பிடிஎஸ், நாங்க எம்பிசி கேட்டகரி. ஓகே. கிடைக்குங்களா? ஓகே, உங்களோட கேள்விக்கு சார் இப்போ ஆன்சர் பண்ணுங்க. எம்பிபிஎஸ் நிச்சயம் கிடைக்காதுமா. பிடிஎஸ் வந்து அது மூவ் ஆகிறத பொறுத்து உங்களுக்கு ஏதாவது ஒரு தனியார் செல்ஃப் ஃபைனான்சிங் கல்லூரியில் கிடைக்கிறதால கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த மார்க் இது கம்மி தான். இது வந்து 174ங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் வந்து எம்பிபிஎஸ்ஸோ பிடிஎஸ்ஸோ கிடைக்காத கட்டம். 180 கீழே இருந்தாலே நம்ம வந்து எம்பிபிஎஸ் கீழே அரசு துறையில் கிடைக்காதுங்கிறத ஒரு இது மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கு வரக்கூடிய மாணவர்கள் வந்து பொதுவாக வந்து அரசு கல்லூரிகள், நீங்கள் சொன்ன மாதிரி முடிஞ்ச வரைக்கும் அரசு கல்லூரிகள் இடம் கிடைக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. ஒரு கால அரசு கல்லூரிகள் இடம் கிடைக்காத பட்சத்தில் அடுத்தது அவங்க இந்த மாதிரியான ஒரு பிரைவேட் காலேஜஸ், சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளுக்கு போகும்போது என்னென்ன விஷயங்கள் அவங்க வந்து நோட் பண்ணி ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு சொல்லுங்களேன். அதாவது மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, நம்ம எந்த கல்லூரிக்கு சேர போகிறோமோ அந்த கல்லூரிக்கு அந்த வருடம் எம்சிஐ ரெகக்னேஷன் கொடுத்துருக்குதா, அதான் முக்கியம். ஏன்னா ஆல்ரெடி வாங்கிட்டு இருப்பாங்க, 3 வருஷம் நடத்திட்டு இருப்பாங்க, இது 4வது வருஷம். அதாவது ஃபர்ஸ்ட் 5 வருஷமும் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரி எம்சிஐலேருந்து ஒரு டீம் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி, நீங்கள் அடுத்த வருஷம் இந்த வருஷம் நீங்கள் வந்து
உங்களுடைய அட்மிஷனை தொடங்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லணும். அப்போ தான் வந்து இது பண்ணுவோம். இது வந்து MCA வெப்சைட்டில் போடுவாங்க. அது இல்லாமல் வந்து எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் அதுலேயும் அவங்க வெப்சைட்லேயும் போட்டுருவாங்க. தீஸ் ஆர் த ஃபாலோயிங் காலேஜ் ரெகனைஸ்ட் பை MCI ஃபார் த பர்பஸ் அண்ட் அந்த பல்கலைக்கழகமும் அவங்க அப்ளிகேஷன் கொடுக்கணும். ரெண்டும் இருந்தால்தான் வந்து அந்த வருஷம் வந்து அந்த கல்லூரியில் அவங்க அட்மிஷன் போட முடியும். ஸோ இது ரொம்ப மிக முக்கியமானது பார்க்க முடியும். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6 கல்லூரிகள் வந்து இன்னும் வந்து MCI ரெகனேஷன் கொடுக்காம இருக்குது இந்த வருஷம் அட்மிஷனுக்கு. ஸோ அதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணிட்டுருவோம். அரசு கல்லூரிக்கே ஒன்றுக்கு இந்த வருஷம் இன்னும் கொடுக்கல. அதெல்லாம் தான் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், ரொம்ப டீட்டெயிலாக வந்து உங்கள் வேல்யூபிள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் அரசு கவுன்சிலிங், அதாவது மருத்துவ கவுன்சிலிங் எந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மையோட நடக்குது, அதுவும் இல்லாமல் மாணவர்கள் கல்லூரிகளை தேர்வு செய்யும் போது என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும், பொதுவாக வந்து தனியார் கல்லூரிகள் தேர்வு செய்யும் போது MCA ரெகனைசேஷன் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி கால் லெட்டர் வராதவங்க www.tnhealth.org அப்படின்ற வெப்சைட்டை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கான சீட்ஸ் எந்த அளவுக்கு அவைலபிளா இருக்கு, உங்க கம்யூனிட்டியில எந்த சீட்ஸ் போயிட்டு இருக்குன்றதை நீங்க கரண்ட் இஷ்யூஸை தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சிகள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வழிகாட்டி நேரடி ஒளிபரப்பு வழங்கியோர் PSG மருத்துவமனை NABH தரச்சான்றிதழ் பெற்ற தமிழகத்தின் முதல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. தி தமிழ்நாடு டாக்டர் MGR மெடிக்கல் யூனிவர்சிட்டி.